மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் ஏற்பட்டுள்ள முற்றுகை காரணமாக பிரான்சில் எரிபொருள் விலை வரலாறு காணாத அளவு உயர்ந்துள்ளது. கடந்த சில நாட்களாக 1 லிட்டர் டீசலின் விலை 2 யூரோக்களை நெருங்கி வருவதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இந்த சூழலை சமாளிக்க நாடு முழுவதும் உள்ள 500 பெட்ரோல் நிலையங்களில் சோதனைகளை நடத்த பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னோ உத்தரவிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் நடக்கும் போரை ஒரு சாக்காக பயன்படுத்தி எரிபொருள் விலையை அநியாயமாக உயர்த்தக்கூடாது என பிரதமர் லெகோர்னோ கடுமையாக எச்சரித்தார். இந்த சோதனைகளை பிரெஞ்சு நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் மோசடி தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மேற்கொள்வார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் விலையில் முறைகேடுகள் நடக்கிறதா என்பதனை அரசு நேரடியாக கண்காணிக்கும். அரசாங்கத்தால் விலையை நேரடியாக கட்டுப்படுத்த முடியாவிட்டாலும் இந்த சோதனைகள் மூலம் ஒவ்வொரு நிலையத்திலும் விற்கப்படும் எரிபொருள் விலையை சரிபார்த்து பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த முடியும். அதிக விலைக்கு விற்கும் விநியோகஸ்தர்களுக்கு நுகர்வோரே பாடம் புகட்டுவார்கள் என அரசாங்க ஆலோசகர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அதாவது மக்கள் விலை உயர்ந்த நிலையங்களை தவிர்த்து மலிவாக விற்கும் இடங்களை தேடி செல்வார்கள் என்பதே அரசின் கணக்காகும். எனினும் அரசின் இந்த நடவடிக்கைக்கு எரிபொருள் விநியோகஸ்தர்களின் கட்டமைப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது.